தாவேக்கா ஆடிய ஆட்டங்கள்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அடுத்ததாக அண்ணாமலை ஆடக்கூடிய ஆட்டம்னு ஒன்று இருக்குல்ல, அதை தான் இப்போ பார்க்க போறோம். இன்னொரு புறம் திமுக தாவேக்கா ஏன் இந்த ரெண்டு கட்சி இணையக்கூடாது அப்படின்னு விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் தொல் திருமாவளவன் பேசி இருக்கக்கூடிய வார்த்தைகள். கொஞ்ச நாளாவே திருமாவர்கள் வித்தியாசமான வார்த்தைகள்லாம் பதிவு செய்யறாரு. பட் இது கூட்டணியில இருந்துகிட்டு அவர் பேசுவது சரியா தவறா இது மட்டும் இல்ல, இன்னும் ஏகப்பட்ட விஷயங்கள் கரூர் ஈவெண்ட்ல தொடங்கி கடைசியாக நடந்திருக்கக்கூடிய சம்பவங்கள் வரைக்கும், ஏன் சிங்கப்பூர்ல இருந்து ஏவா வேலு வர்றாருல, அவரை விமான நிலையத்திலேயே வச்சு தட்டி தூக்க போற நிகழ்வு வரைக்குமே ஃபுல் டீடைலா பேச போறோம். வாங்க பார்க்கலாம் உறவுகளே, இது பிரசாத் சிக்னேச்சர். கல்லூரியில் விஸ்கா மற்றும் ஜேர்னலிசம் படித்த அல்லது படித்துக் கொண்டிருக்கக்கூடிய மாணவர்களுக்கு 3 மாதம் இலவச பயிற்சி வகுப்பு, இன்டர்ன்ஷிப்புக்கான சர்டிபிகேட்டும் வழங்கப்படும். நல்ல திறமையை வெளிப்படுத்தும் மாணவர்களுக்கு வேலை வாய்ப்பும் கொடுக்கப்படும். நியூஸ் ரீடிங் முதல் சப் எடிட்டர் வரை அனைத்தும் கற்க நல்லதொரு வாய்ப்பு. கல்லூரி வாசலை கடந்து வாருங்கள் மாணவர்களே. இது பிரசாத் சிக்னேச்சர் மீடியா பிராட்காஸ்டிங் பிரைவேட் லிமிடெட். உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. திமுகவும் தாவேக்காவும் தேசிய அளவில் ஒரே கூட்டணியாக இணைந்து செயல்பட வேண்டும் அப்படின்னு திருமா அவர்கள் வைத்திருக்கக்கூடிய இந்த யோசனை, இது எனக்கு தெரிஞ்சு பாஜகவினுடைய திட்டமாக இருக்கலாம். அதற்கு திருமா அவர்கள் தூது போக்கக்கூடிய நிகழ்வாக இருக்கலாம். ஏன்னா திருமாவளவன் அவர்களுக்கு இப்பதான் அமித்ஷா அவர்கள்ட்ட இருந்து பிறந்தநாள் வாழ்த்துக்கள்லாம் வந்ததா அவரே சொல்லியிருந்தாரு. அப்படிப்பட்டவர் திருமாவளவனுடைய கருத்துக்கு மாணிக்கம் தாக்கூர் இப்போ வரவேற்பு தெரிவிச்சிருக்காரு. ஏன் அப்படின்னா, இப்போ காங்கிரஸ் கூட்டணியில நாங்க கேரளாவில் எப்படி இருக்கோம், இடதுசாரிகள் தனியா இருக்காங்க, காங்கிரஸ் எதிர்பார்ட்டியா இருக்காங்க. பட் நாங்க 2 பேருமே பாஜகவுக்கு எதிராக தான் இருக்கோம். அதே மாதிரி தமிழ்நாட்டிலையும் அப்படி ஒரு கூட்டணியை திமுகவும் தாவேக்காவும் இணைந்து ஏற்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மையப்படுத்தி இருக்காரு. அப்படிதான் நாங்க பாக்குறோம் அப்படின்னு சொல்லி காங்கிரசினுடைய மாணிக்கம் தாக்கூர் அவர்கள் இந்த ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்காரு. பட் திருமாவர்களுடைய அரசியல் ஆசை என்ன அப்படிங்கிறது தான் அந்த இடத்துல கொஸ்டின் மார்க். ஏகப்பட்ட வார்த்தைகள் திருமா அவர்கள் மேடையில இப்போ வித்தியாசமான வார்த்தைகள் எல்லாம் பதிவு செஞ்சிருக்காரு. அது மட்டும் இல்ல, அவருடைய பார்வை அப்படிங்கிறது தன்னுடைய கட்சி சார்ந்து இல்லாம, கூட்டணி நலன் சார்ந்து இல்லாம, அவருடைய தனிப்பட்ட நலன் சார்ந்த விஷயங்களை மேலோக்கி பார்க்கிறாரா அப்படிங்கிற கேள்வியும் இந்த இடத்துல ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. வரிசையா பேசுவோம். அமித்ஷா எனக்கு போன் பண்ணி பேசினாரு. எப்ப பேசினாரு? பிறந்த நாள் அன்னைக்கு போன் பண்ணி பேசினாரு. அதாவது ஒரு தலைவனுடைய கொள்கையை விமர்சிக்கிறது வேற, அந்த தலைவனோடு இருக்கக்கூடிய நட்பு அப்படிங்கிறது வேற அப்படின்னு சொல்லி புது விளக்கம் ஒன்று கொடுத்திருக்காரு. அது மட்டும் இல்ல, திமுக அப்படிங்கிறது தோத்த கட்சி, தாவேக்காங்கிறது ஜெயிச்ச கட்சி. ஜெயிச்ச கட்சி தோத்த கட்சியை போய் சந்திக்கிறாங்களே, அது என்ன மாதிரியான நடைமுறை? அப்போ தோத்த கட்சி அவங்க வீட்டுக்கே கூப்பிட்டு அவங்கள வரவேற்பு கொடுத்தாங்களே, அது என்ன மாதிரியான நடைமுறை அப்படின்னு திமுகவை பத்தி கேள்வி கேட்கிறாரு. சரி சார், நீங்க இப்போ திமுக கூட்டணியில தான் இருக்கீங்களா அப்படிங்கிற கேள்விக்கு, ஆமா நான் திமுக கூட்டணியில தான் இருக்கேன் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை வேற பதிவு செய்யறாரு. சரி சார், அப்போ தாவேக்கா கூட்டணியிலேயும் தான் இருக்கும், அங்கேதான் அமைச்சரவை போஸ்டிங்ல எல்லாம் இருக்கும் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை வேற கொடுக்குறாரு. ஆக மொத்தத்துல அவருடைய பேச்சு அப்படிங்கிறது முன்னுக்கு பின் முரணாகவே தான் எல்லாமே இருக்கு அப்படிங்கிறது இதுல இருந்து தெளிவா தெரியுது. தொடர்ச்சியாக வன்னியரசு அவர்களுக்கு சீட்ல எப்பயுமே நெருப்பை பத்த வச்ச மாதிரி தான், என்னடா இது சீட்டு புகைச்சலாவே இருக்கு அப்படின்னு கேட்கக்கூடிய அளவுக்கு தான் வன்னியரசு அவர்களுடைய வாழ்க்கையும் இருக்கு. காரணம் என்ன அப்படின்னா, திரும்ப அவர்கள் முன்னுக்கு பின் முரணாவே பேசிக்கிட்டே இருக்கார். அப்படி இருக்கும்போது எப்படி அந்த சீட்டு தனக்கு நிரந்தரமான சீட்டு 5 வருஷத்துக்கு தாங்கும் அப்படிங்கிற மாதிரி நினைக்க முடியும்? அதுக்கு வாய்ப்பு இல்ல. அதான் வன்னியரசனுடைய நிலைமை. இப்ப திரும்ப அவர்கள் பேசி இருக்கக்கூடிய வார்த்தைகளையும் பாருங்க. 8:30 மணிக்கு டெல்லியில இருந்து ஒரு அழைப்பு வந்தது. +11 போட்ட நம்பர், லேண்ட்லைன் நம்பர். என்ன நம்பர் தெரியாத எடுக்கல. அவன் அடிச்ச உடனே, சார் உங்களுடைய ஹோம் மினிஸ்டர் பேசணுங்கிறாரு அப்படின்னாங்க. யாருங்க? என்ன? அமித்ஷா பேசணுங்கிறாரு அப்படின்னாங்க. நான் உடனே சரியில்லை பேசி முடிச்சாச்சு. கரூர் ஈவெண்ட்ல ஏகப்பட்ட நிகழ்வுகள் நடந்திருக்கு. ஒன்று, அரசு பணி கொடுத்தது சரியா தவறா அப்படிங்கிறது தொடர்பான கேள்விகளுக்கு பொதுமக்கள் சொல்லியிருக்கக்கூடிய பதில். இடைத்தேர்தலுக்காக விஜய் இங்க நாடகம் ஆடிட்டு போயிருக்காரு அப்படிங்கிறது தொடர்பான வார்த்தைகள். இன்னொரு புறம் என்ன, இவ்வளவு நாள் அரசு பணிக்காக நாங்க காத்து கிடக்கிறோம், ஆனா இப்ப திடுதுப்புன்னு பாத்தீங்கன்னா யாரோ ஒருத்தவங்களுக்கு அந்த போஸ்டிங்கை தூக்கி கொடுக்குறாங்க. அப்போ படித்தவனுக்கும் படிக்காதவனுக்கும், ஒரு நடிகன் அப்படிங்கிறவன் சும்மா வர்றான் அப்படின்னா அவனை போய் பார்த்து நாங்கள் செத்து போனோம் அப்படின்னா அதுக்கு அரசு பணியா? இதெல்லாம் முட்டாள்தனமா இருக்கு அப்படின்னு பொதுமக்கள் கருத்துக்கள் சொல்றாங்க. இன்னொரு புறம் இதே விஷயத்தை சாதகமாக பயன்படுத்தி கொண்டு ஒரு காலத்துல ஒரு போராட்டம் நடந்தது. 1987 இடஒதுக்கீடு போராட்டம், வன்னியர்களுக்கான இடஒதுக்கீடு போராட்டம். இதுல இந்த 21 பேர் எப்படி இறந்து போனாங்க அப்படிங்கிறதெல்லாம் கான்ட்ரவர்ஷியலான மேட்டர்.
சரியா? இப்போ எப்படி விஜய் வந்து தன்னுடைய அந்த கூட்டத்துக்குள்ள அவரே தான் போனாரு, அவரே போய் ஒரு பிரச்சனையை உண்டாக்கிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புகார் சொல்றாங்களோ அது மாதிரியான விஷயம் தான் இது. ரைட்டா? அந்த கூட்டத்தில் வந்து இவங்க எப்படி இறந்து போனாங்கிறதே ஒரு கான்ட்ரவர்ஷியலான மேட்ரு. சரியா? அப்போ அந்த 21 பேருடைய வாரிசுகளுக்கு அரசு பணி கொடுக்கணும்னு இப்போ வந்து அன்புமணி ராமதாஸ் வந்து விஜய் கிட்ட கோரிக்கை விடுத்திருக்காரு. இது எந்த வகையான நியாயம்? ஒரு சாதி போராட்டத்துக்காக வந்து அங்கே ஒரு நிகழ்வு நடக்கும்போது அந்த சாதி ரிலேட்டடான விஷயங்களுக்காக ஒருத்தன் செத்து போனான் அப்படின்னா அது சாதி தலைவனாகவே நாளை பின்ன மாறிடுறான். ரைட்டா? அந்த சாதியை காப்பாற்றக்கூடிய ஒரு பெரிய தலைவனாக மாறிடுறான். அது மாதிரி அப்படிப்பட்ட நபர்களுக்கு அவங்களுடைய வாரிசுகளுக்கு போய் அரசு பணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்கறது எந்த வகையில் நியாயம் அப்படிங்கிறத யோசிச்சு பார்த்துக்கலாம் மக்கள். தாவேகாவும் திமுகவும் இணையணும் அப்படின்னு திருமாவளவன் சொல்கிற மாதிரி திமுகவும் அதிமுகவும் ஒன்றிணையணுமா அப்படிங்கிற அந்த ஒரு கொஸ்டினை இப்போ தினகரன்ட்ட கேள்வியாக கேட்குறாங்க. உடனே அதுக்கு அவர் பதில் சொல்கிறாரு, ஆடு மாடு திருடுவதை போல எம்எல்ஏக்களை திருடுகிறது தாவேகா அப்படிங்கிற கட்சி. அது உங்களுக்கே தெரியும். எம்எல்ஏக்களை வரிசை அதிமுகல இருந்து பறிச்சுக்கிட்டே இருக்காங்க தாவேகா. ஸோ ஒரிஜினல் களவாணி யாருன்னு கேட்டிங்கன்னா இங்கே விஜய் தான் அப்படின்னு சொல்லி டிடிவி தினகரன் பொழந்து கட்டுறாரு. ஸோ அமமுகவினுடைய பொதுச் செயலாளர் அவர்களுடைய வாயில இருந்து இப்படிப்பட்ட வார்த்தைகளா அப்படின்னு தான் கேட்க தோணுது. ரெண்டாவது, அரசியல் எதுனாலும் நடக்கலாம், நாளைக்கு திமுகவும் அதிமுகவும் கூட ஒன்று சேரலாம் அப்படின்னு வேற சொல்றாரு. அதிமுகவினுடைய முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அவர்கள் சற்று நேரத்துக்கு முன்னாடி நான் சொன்னேன்ல அதே மாதிரியான விஷயத்தை தான் அவர் கண்ணாடி மாதிரி பிரதிபலிக்கிறார். அதாவது இன்னைக்கு கரூர்ல போய் அழுதுகிட்டே சிஎம் வந்து கருப்பு சட்டை எல்லாம் போட்டுக்கிட்டு அந்த இறந்து போன குடும்பங்களுக்கு வந்து 41 பேர் இறந்து போனாங்க, அதுல 31 குடும்பங்களுக்கு வந்து அரசு பணி கொடுத்திருக்காங்க. மீதி இருக்கக்கூடிய 5-6 குடும்பங்கள் வந்து அரசு பணி வேண்டான்னு சொல்லி துச்சமா மதிச்சு தூக்கி போட்டாங்க. ரைட்டா? அரசு பணியே எனக்கு வேணாம் அப்படின்னு. இப்போ இந்த மீதி இருக்கக்கூடிய அந்த நபர்களையும் கூப்பிட்டு பேசியிருக்காரு. ஏன்னா இடைத்தேர்தலில் இவங்களுடைய பேச்சுக்கள் நமக்கு நெகட்டிவா போயிடுமோ அப்படிங்கிற பயம். ஏன்னா கரூர் ஈவெண்ட் நடந்து 10 மாசம் ஆயிடுச்சு. இதுக்கு இடப்பட்ட கேப்ல ஒரு தடவை கூட அவர் போகல. ரெண்டாவது, இவர் சிஎம்ஆ போஸ்டிங் கிடைச்சே 1 மாதத்துக்கு மேல ஆகுது. ரைட்டா? அப்போ அரசு பணி கொடுத்து இந்த மக்களை எப்படியாவது ஏமாத்திரணும் அப்படிங்கிற நோக்கத்தோட தான் அவர் இங்கே போயிருக்காரு. ஏன்னா இடைத்தேர்தல் வருது இல்ல. ஏன்னா கரூர்ல அவர் பேசியிருக்கக்கூடிய வார்த்தைகள் எல்லாமே இடைத்தேர்தலை மையப்படுத்தி தான். அப்போ ஜெயக்குமார் கேள்வி கேட்கிறாரு, இந்த டிஎன்பிஎஸ்சிக்கு கஷ்டப்பட்டு உட்காந்து படிக்கிறாங்கல்ல, அவனுடைய எதிர்காலம்லாம் என்ன? இப்ப இந்த 31 பேருக்கு எளிமையா நீ வாட்டுக்கு அரசு பண்ணி கொடுத்துடுற அப்படின்னா நீ உன் வீட்டுல வேலை கொடு. உன் கூட்டத்தை வந்து பார்க்க வந்துதான் அவன் செத்து போனான். அப்போ உன்னோட வீட்டுல போஸ்டிங் போட்டு கொடு. நீ தான் 200 கோடி சம்பாரிச்சு 200 கோடி வேணான்னு சொல்லிட்டு தூக்கி போட்டு வந்தேங்கிற. அவ்வளவு பெரிய கேட்டு, ஆள் உயரத்துக்கு மேலே கேட்டு வந்து போட்டு வீடு கட்டி வானலாவிய வீடு கட்டியிருக்கீங்க, அதில் போஸ்டிங் போட்டு கொடுங்க. அதை விட்டுட்டு நீங்கள் அரசு பணத்திலேருந்து ₹1 கூட எடுக்க மாட்டேன்னு சொல்கிறீங்களே, அப்போ உங்களை பார்த்து செத்து போன அந்த மனிதர்களுக்கு இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க? அவங்களுடைய குடும்பத்துக்கு அரசு பணி போட்டு கொடுக்குறீங்க. அப்போது சம வாய்ப்பு சம வேலை அப்படின்னு சொல்லி இளைஞர்கள் எதிர்பார்க்குறாங்களே, ஆர்டிகல் 14 and 16 சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து எல்லாருக்கும் எல்லாமே இங்கே சமமாக பிரித்தளிக்கப்பட வேண்டும் அப்படின்னு. அப்போது உழைக்கிறவனுக்கு என்ன மரியாதை, உழைக்காதவனுக்கு என்ன மரியாதை அப்படிங்கிற கேள்வி இருக்குல்ல. கஷ்டப்பட்டு படித்தவனுடைய எதிர்காலம் இங்கே கேள்விக்குறியாக இருக்கும்போது தொடர்ச்சியாக அப்போ டிஎன்பிஎஸ்சிங்கிறது எதுக்கு நடத்தணும்? பேசாம ஒரு நடிகனுடைய கூட்டத்தில் போய் கலந்துக்கிட்டு செத்து போனால் போதும், அந்த செத்து போன குடும்பத்தினுடைய வாரிசுக்கு அரசு பணி கொடுத்துடலாம். அப்படியே அரசு பணி எல்லாரும் வாங்கிட்டு போயிடலாமே. தகுதி இல்லாதவன்லாம் வந்து தண்டல்காரனா, இப்ப தகுதி இல்லாதவங்கலாம் சிஎம் ஆகுற மாதிரி தகுதி இல்லாத எல்லாருமே அரசு பணியில வந்து உட்காந்துட்டு இருக்கிறவன் தாலியை போட்டு அறுக்கலாம். 5 தொகுதிகளில் இடைத்தேர்தல் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு இப்போ ஹைகோர்ட் என்ன பண்ணியிருக்காங்க? தடை விதிச்சிருக்காங்க. இப்போ மெட்ராஸ் ஹைகோர்ட் சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னா, மிக முக்கியமாக திருச்சி கிழக்கு, மதுராந்தகம், தாராபுரம், பெருந்துறை, விராலிமலை, எங்க விஜயபாஸ்கர் தொகுதி, கரூர், இந்த இடங்கள்ல எல்லாம் இடைத்தேர்தல் நடத்துறதுக்கு தடை விதிச்சிருக்காங்க. காரணம் என்ன அப்படின்னா, ஒருத்தர் கொடுத்திருக்கக்கூடிய பெட்டிஷன், இன்னொருத்தரும் எம்எல்ஏவா இருப்பாராம். இப்ப புதுசாக தேர்ந்தெடுக்கப்படுறாருல, அவரும் 5 ஆண்டுகளுக்கு எம்எல்ஏவா இருப்பாராம். இது எந்த வகையில் நியாயம்? ரெண்டாவது, ஒரு தடவை அவங்க எம்எல்ஏ ஆயிட்டாங்கன்னா அவங்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய சலுகைகள் எல்லாமே அப்படியே தான் இருக்கும். ரைட்டா? எல்லா விதமான வாய்ப்புமே அரசு கொடுத்துரும். 1 லட்ச ரூபா சம்பளத்துல இருந்து எல்லாமே அவங்களுக்கான வாய்ப்புகளாக இருக்கும். இது எல்லாமே பறிக்கப்படுமா அப்படிங்கிற கொஸ்டின் மார்க். ரெண்டாவது, தேர்தல் வழக்கு முடியும் முன்பு இடைத்தேர்தல் நடத்தினால் அரசியல் சாசன பிரச்சனை எழும் அப்படின்னு நீதிபதிகள் வேற தெரிவிச்சிருக்காங்க. ஆக மொத்தத்துல இந்த எம்எல்ஏ கனவுகளோடு இப்போ ரிசைன் பண்ணிட்டு வந்த இந்த முக்கியமான ஏடிஎம்கேவினுடைய எம்எல்ஏக்கள் இப்போ பாடு திண்டாட்டம் தான். கிட்டத்தட்ட பிச்சை எடுக்கக்கூடிய நிலைமைன்னு வச்சுக்கோங்களேன். யாருக்கிட்ட? மக்கள்கிட்ட ஓட்டு பிச்சை எடுக்கக்கூடிய நிலை. ஆனா மக்கள் ஓட்டு போடுவாங்களா இல்லையாங்கிறது தெரியாது. ஏன்னா அவங்க தாவேகா சார்பில் நிற்கிறாங்க. மக்கள் இப்பதான் புரிஞ்சுக்கிட்டாங்களே, அடுத்து வரக்கூடிய எலெக்ஷன்ல கண்டிப்பா யோசிச்சு தான் முடிவெடுப்பாங்க. அதிமுகவினருக்கும் சிவி சண்முகம், யாரு முன்னாடி வந்து லா அமைச்சராக இருந்தாரு, அவர் தான். அப்படிப்பட்டவருக்கும் இடையில ஒரு பெரிய இது
என்னன்னா இங்கே மாவட்ட செயலாளராக ஏடிஎம்கேல இருந்து எடப்பாடி பழனிசாமியால் நியமிக்கப்பட்டவர் பசுபதி அப்படிங்கிற நபர். அவர் தான் மாவட்ட செயலாளர். அவர் தலைமையில் வந்து கூட்டம் நடக்குது. அந்த கூட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்குன்னு சொல்லிட்டு அதிமுகவினருக்கு அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கு. சிவி சண்முகம் வந்து அதிமுகவில் இருக்காரா இல்லையான்னு அவருக்கே தெரியல. ஆனால் அவருடைய ஆதரவாளர்களை விட்டு மயிலம் தொகுதியில் இருக்கப்பட்ட அந்த எம்எல்ஏ அலுவலகத்தில் போய் பிரச்சனை பண்ணுறாங்க. ஸோ பிரச்சனை பண்ணுறது அப்படிங்கிறது சிவி சண்முகத்துக்கு வழக்கமான ஒன்று தான். அந்த வகையில் பசுபதி குரூப்புக்கும் சிவி சண்முகம் குரூப்புக்கும் இடையில இன்னைக்கு பெரிய வாக்க தகராறுங்கிறது விழுப்புரத்தில் அரங்கேறி இருக்கு. வி த லீடர்ஸ், அதாவது இந்த அமைப்பினுடைய முதல் மாநாடு அப்படிங்கிறது இப்போ எங்க நடக்குது? பொள்ளாச்சியில் நடக்குது அப்படின்னு சொல்றாங்க. இந்த அமைப்பினுடைய முதல் மாநாட்டில் அவங்க எடுத்திருக்கக்கூடிய தலைப்புங்கிறது போதை இல்லாத தமிழகம் அப்படிங்கிற தலைப்புல தான் இப்போ விழிப்புணர்வு மாநாடு நடத்த திட்டமிடுறாங்க. சரி, இதெல்லாம் செய்யறதுக்கு முயற்சி பண்றாங்களே, இவங்க நல்லதுதான் பண்ண போறாங்களா அப்படின்னு பார்த்தா இந்த அமைப்பை சேர்ந்தவங்களும் அரசு பள்ளியில போய் ஆய்வுக்கு போறாங்க. கிளாஸ் நல்லா இருக்கா அப்படிங்கிறத பார்க்கறத விட்டுவிட்டு பெண்களுடைய கழிவறையில போய் அந்த கழிவறை வந்து சுத்தபத்தமா இருக்கா அப்படின்னு சொல்லி இந்த வி த லீடர்ஸ் அப்படிங்கிற அமைப்பை சேர்ந்த சில களவாணிகள் நேரடியாக போய் பார்த்துருக்காங்க. இதை பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த கச்சம் வந்து என்ன செய்யறதுனே தெரியாம இப்படி முட்டாள்தனமான அரசியல் குற்றத்துக்கிட்ட தமிழ்நாடு மாட்டிக்கிட்டு தவிக்குது அப்படின்னு நினைச்சு அரசு பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர்கள்ல இருந்து ஆசிரியர் பெருமக்கள்ல இருந்து மாணவர்கள் வரைக்கும் ரொம்ப பெரிய அளவுல சிரமப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. ஏற்கனவே கூமுட்டைத்தனமாக இந்த தாவேக்காவினர் அரசு பள்ளியில புகுந்து அட்டகாசம் பண்றாங்க. இப்போ அண்ணாமலை குரூப் வேற அரசு பள்ளியில புகுந்து கேவலமான செயல்களை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இது எங்கே போய் முடிய போதோ தெரியல. காங்கிரசினுடைய எம்பி ஜோதிமணி அவர்கள் சொல்லி இருக்கக்கூடிய வார்த்தைகள் தான் இங்க ரொம்ப கவனிக்க தகுந்தது. பதவிக்காக இவங்கெல்லாம் எப்படினாலும் பேசுவாங்க அப்படிங்கிறது தான் இங்க புரிஞ்சுக்க முடியுது. முதலமைச்சரால் கொஞ்சம் கூட அப்படி நிற்கவே முடியல. அப்படியே அவருக்கு கண்ணெல்லாம் கலங்கிடுச்சு. கரூர் ஈவெண்ட்டை நினச்சி அவர் வந்து கதறி அழுதாரு அப்படின்னு. இவ்வளவு தூரம் கதறி அழுகிறதுக்கு பதிலாக தன்னுடைய ஈகோவை பெருசாக நினச்சிக்கிட்டு மக்களை வந்து உயிரை துச்சமாக நினச்சவர் தானே விஜய். அங்கே இருந்துட்டு அங்கே போலீஸ்காரங்க சொல்லும் போது அப்படியே திரும்பி போயிருந்தார் அப்படின்னா அத்தனை மக்கள் வந்து ஏமாந்து போயிருப்பாங்க, விஜயை பார்க்க முடியலேன்னு. அவ்வளவுதான். அதே நேரத்தில் அவங்க உயிராவது மிச்சமாக இருந்திருக்கும். இவர் உள்ள போய் அத்தனை பேருடைய உயிரையும் பலிகடாவா ஆக்கியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வழக்கு இருக்கே. அந்த வழக்குல இப்போ ஜோதிமணியினுடைய கருத்து என்னவா இருக்கு? பணி ஆணைகளை வாங்கியவர்களும் அழுதார்கள் அப்படின்னு. கண்டிப்பா அவங்களுக்கு வழி இருக்கும். ஆனா விஜய் இதே கரூர் ஈவெண்ட் நடந்ததற்கு பிறகு ஒரு சரியாக ஒரு 4-5 மாதங்கள் கழித்து ஜனநாயகன் படத்தினுடைய இசை வெளியீட்டு விழால போய் ஆடினாரே, அப்பெல்லாம் அவருக்கு அழுக வரலையா? ரெண்டாவது கரூர் ஈவெண்ட் முடிஞ்சு 4 நாள் கழிச்சு தானே வீடியோவே போட்டாரு. திருச்சி ஏர்போர்ட்லயே வச்சு அவர்கிட்ட அவ்வளவு தூரம் மடக்கி கொஸ்டின் கேட்டாங்களே, எதுக்குமே பதில் சொல்லாம தானே ஓடினாரு. இப்படி ஓட்டமாக ஓடக்கூடிய விஜய், யாருமே இல்லாத சட்டப்பேரவையில ஆக்ஷன் காட்டக்கூடிய விஜய், மற்றவங்கள்லாம் இருக்கும்போது பெரித அளவுல அவருடைய வாய்ஸுங்கிறது ரைஸ் ஆகாம ஹால் இல்லாதப்ப தான் அவருடைய வாய்ஸே ரைஸ் ஆகுது. ஸோ ஒரு தனி மேடையில் வந்து எழுதி கொடுக்கக்கூடிய பேப்பரை வச்சு மட்டுமே பொழப்ப ஓட்டிக்கிட்டு இருக்காரு. ஆனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய தமிழ்நாட்டினுடைய மக்களுடைய நிலை என்ன அப்படின்னா, வசீகரமான முகத்துக்கு யார் சொந்தக்காரராக இருக்கிறார்களோ அவர்களுக்கு ஓட்டு போட்டு ஏமாந்து உக்காந்துருக்காங்க. இதுதான் யதார்த்தமான நிலை. உதாரணத்துக்கு சொல்ல போனோம் அப்படின்னா, புறம்போக்கு நிலத்தில் கஷ்டப்பட்டு வேலை பார்த்து இபி பில்லு கட்டின அந்த மக்களை வந்து துரத்தி விடக்கூடிய நிகழ்வுலாம் தமிழ்நாட்டில் ஏகப்பட்ட இடங்கள்ல நடந்துகிட்டு இருக்கு. ஸோ இங்கே ஆட்சி அப்படிங்கிறது யாருக்கானதுங்கிறத மக்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. நல்லாட்சி கொடுக்கும் போது அது நல்ல ஆட்சின்னு சொல்லலாம், நல்லா இல்லை அப்படிங்கும் போது நல்லா இல்லைன்னு தானே சொல்ல முடியும். என் கையெழுத்து என் மக்களுக்கானது உறவுகளே. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். கல்லூரியில் விஸ்கா மற்றும் ஜேர்னலிசம் படித்த அல்லது படித்துக் கொண்டிருக்கக்கூடிய மாணவர்களுக்கு 3 மாதம் இலவச பயிற்சி வகுப்பு, இன்டர்ன்ஷிப்புக்கான சர்டிபிகேட்டும் வழங்கப்படும். நல்ல திறமையை வெளிப்படுத்தும் மாணவர்களுக்கு வேலை வாய்ப்பும் கொடுக்கப்படும். நியூஸ் ரீடிங் முதல் சப் எடிட்டர் வரை அனைத்தும் கற்க நல்லதொரு வாய்ப்பு. கல்லூரி வாசலை கடந்து வாருங்கள் மாணவர்களே. இது பிரசாத் சிக்னேச்சர் மீடியா பிராட்காஸ்டிங் பிரைவேட் லிமிடெட். உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு.